நல்லா புரிஞ்சுக்கணும், காவல்துறையினர் செய்தது மிகப்பெரிய அநீதி. இந்த பொய் வழக்கை போட்டுட்டு ஒரு 5 மணிக்கு மேல இந்த வெறும் 50 கிராம் கஞ்சா மட்டும் சொன்னா உடனே விடுதலை ஆகி வந்துருவாங்க. உடனடியாகவே அந்த தம்பியே வந்து ஊடகத்திற்கு பேசுவாரு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாரு. உண்மை வெளிப்பட்டு விட்டால் மீண்டும் திமுகவுடைய காவல்துறை தலைகுனியும் என்பதனால ஒரு கல்லூரி மாணவன் படித்து முடித்து விட்டு பிறகு சட்டக்கல்லூரியில் படிப்பதற்கு கவுன்சிலிங்ல போட்டு வரக்கூடிய இன்னொரு ஒரு வாரத்துல அவன் சட்டக்கல்லூரியுடைய முதல் மாணவனை சேரக்கூடியவனை நீங்கள் என் மீது உண்ட காழ்ப்புணர்ச்சி, வேலூர் இப்ராஹிமை ஒழிக்க வேண்டும் என்று திமுகவும் காவல்துறையினுடைய சில கருப்பு ஆடுகளும் நினைத்து கொண்டு நீங்கள் அநீதியாக என் பிள்ளையை கொண்டு போய் கைது செய்துவிட்டு என்ன போடுறீங்க, கொக்கைன் என்ற போதை பொருள் வச்சிருக்கிறாருன்னு 5:30 மணிக்கு ஆர்டர் பண்றாங்க. ஆனா நீங்க காலையில கைது செய்த பிறகு அந்த கைது எதற்காக செஞ்சோம், ஊடகத்திற்கு என்ன கொடுத்தீங்க, தெளிவா ஊடகம் சொல்லுகிறது. 3 பேர் வந்தார்கள், ஒருவர் ஓடினார், போலீஸ் எழுதிய ஸ்கிரிப்ட், ஒருவர் ஓடினார், 50 கிராம் வந்து அவர் கஞ்சா வைத்திருந்தார், கஞ்சா வழக்கில் தான் கைது செய்யப்பட்டார், இவ்வளவு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நீங்க 5:30 மணிக்கு மேல வழக்கை மாற்றுவதற்கு என்ன காரணம்? அப்ப உங்களுக்கு மேலதிகாரி என்ன சொன்னாங்க, மேலதிகாரிக்கு திமுக என்ன சொன்னது என்ற வெளிப்படையான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன்.